The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இன்றைக்கான பிடி நேஷனல் பகுதியில் முதல் செய்தியா, மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்த்து நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேற்கு வங்கத்தில் மால்டாவில் நடந்த பாத யாத்திரை நிகழ்வுகளில் கலந்துக்கிட்ட போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்த்து நாங்கள் தனிச்சு தான் நிற்போம். பாஜகவை வீழ்த்துற வலிமையுடைய ஒரே கட்சி அப்படின்னா அது திரிணாமுல் காங்கிரஸ் தான். தேர்தல் நேரத்தில் மட்டும் குரல் எழுப்புறது அப்படின்றது சில கட்சிகளுடைய வாடிக்கையாக இருக்குது. 2024 மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பாஜகவை வலுப்படுத்த காங்கிரஸ், சிபிஐ 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எந்த கட்சியோடையும் இணையலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலத்தில் பாஜக எதிர்த்து அரசியல் ரீதியாக போராடுற திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டசபையில் ஒரு இடம் கூட இல்லாத நிலையில் கூட மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ்க்கு 2 எம்பி சீட் தருவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெற்றிக்கு உதவுறதாகவும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க எங்கள் கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதிக இடம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இதனாலேயே அவங்க கோரிக்கையை நாங்கள் நிராகரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் தொகுதி பங்கீட்டு பிரச்சனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது. திரிணாமுல் காங்கிரஸ் இன்னும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் வீரரான மயங்க் அகர்வால் இப்போ நடக்கிற ரஞ்சி கிரிக்கெட் தொடரில் கர்நாடக டீம் கேப்டனாக செயல்பட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழலில் திரிபுரா டீமுடனான அந்த வெற்றிக்கு அப்புறமா தன்னோட டீம் கூட அகர்தலால இருந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சூரத்துக்கு விமானத்தில் போயிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. இதுக்கப்புறமா விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அகர்தலால இருக்கிற ILS மருத்துவமனையில் ICUவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருந்தார். இந்த ஒரு சூழலில் அந்த மருத்துவமனை மயங்க் அகர்வாலுடைய உடல்நிலை குறித்து வெளியிட்ட அறிக்கையில் மயங்க் அகர்வால் உடல்நிலை சீராக இருக்குது அப்படின்னும் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க. மயங்க் அகர்வாலும் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அதை பற்றி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் இப்போ நல்லா இருக்கேன், திரும்பி வர தயாராகிட்டு இருக்கேன், உங்கள் எல்லோருடைய அன்பான பிரார்த்தனை அது மட்டும் இல்லாமல் ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு சூழலில் மயங்க் அகர்வாலுக்கு உண்மையாகவே என்ன ஆச்சு அப்படின்னு கர்நாடக டீமோட மேனேஜர் ரமேஷ் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நேற்று நாங்கள் விமானத்தில் புறப்பட தயாராகிட்டு இருந்தோம். அப்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா தன்னுடைய இருக்கைக்கு முன்னாடி இருந்த தண்ணியை எடுத்து அவர் குடிச்சாரு. சில நிமிடங்களுக்கு அப்புறமா அவருக்கு தொண்டையில் எரிச்சல் ஏற்பட்டுச்சு. உடனடியாக அந்த தண்ணீரை துப்புனாலும் எரிச்சல் குறையலை. விமானத்தில் இருந்த பணிப்பெண் கிட்ட இதை பற்றி சொல்ல உடனடியாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அவர் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். இப்போ அவருடைய உதட்டில் வீக்கமும் காயமும் இருக்கிறதுனால அவர் இன்னும் 48 மணி நேரத்திற்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அடுத்த போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் பற்றி மயங்க் அகர்வால் தரப்பிலிருந்து டெல்லி காவல்துறையிட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயருடைய மகள் சுரன்யா, இவர் அயோத்தியாவில் நடந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை கண்டித்து ஜனவரி 20 to 23 வரை உண்ணாவிரதம் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்துயிசம் தேசியவாதத்தின் பெயரால் அயோத்தியாவில் ராமர் கோயில் திறக்கப்படுறதுக்கு தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருந்தார். சக இஸ்லாமிய குடிமக்களுக்கு தன்னுடைய அன்பு மற்றும் வருத்தத்தை தெரிவிக்கிறதாகவும் அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் பேசியிருந்தார். இந்த ஒரு சூழலில் டெல்லி ஜங்புரா விரிவாக்கத்தில் இருக்கிற குடியிருப்போர் நலசங்கம் மணிசங்கர் ஐயர் அவருடைய மகள் சுரன்யாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. சங்கத்துடைய தலைவரான கபில் கக்கர் அனுப்பியிருக்கிற அந்த கடிதத்தில் சமூக ஊடகங்கள் வாயிலாக சுரன்யா ஐயர் தெரிவித்த கருத்து படித்த நபருக்கு தகுதியற்ற வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேச்சு சுதந்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தின்படி கருத்து சுதந்திரம் அப்படின்றது முழுமையானது அல்ல அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டு நலனுக்காக நீங்கள் அரசியலில் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய செயல்பாடுகள் குடியிருப்புக்கு நல்ல பேரையோ இல்லை கெட்ட பேரையோ கொண்டு வரும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பதிவுகள் கருத்துக்கள் போடுறதை இனிமேல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனுக்குமே பெருமை அளிக்கிற வகையில் ராமர் கோயில் கட்டப்படுறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடையலை அப்படின்னா தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போங்க. ஆனால் குடியிருப்பில் வெறுப்பையும் பதற்றத்தையும் உருவாக்குற இந்த மாதிரியான செயல்களை இனிமேல் ஒரு முறை ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணிசங்கர் ஐயருக்கு எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய மகள் சுரன்யா ஐயருடைய செயலை கண்டிச்சா குடியிருப்போர் நலசங்கம் சார்பாக நாங்கள் பாராட்டுறோம். ஆனாலும் இதுக்கப்புறமாவும் ராமர் கோயில் திறப்பு குறித்தான உங்களுடைய கருத்து சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குடியிருப்பிலிருந்து நீங்கள் வெளியேறி வேறொரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் 2024 ஆண்டுக்கான முதல் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்துச்சு. இதுக்காக ஜனாதிபதி மாளிகையிலிருந்து குதிரைகள் படைசூழ புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்திருந்தார். அவரை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா போன்றவரெல்லாம் வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. செங்கோல் ஏந்தியவாறு அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது.
இதுக்கப்புறமா அங்கே பேசின குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் நான் முதல் தடவையாக பேசுகிறேன். ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ற இலக்கோட நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கிற டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பற்றி உலகம் முழுக்க பெருமையாக பேசப்படுது. நாட்டில் அந்நிய முதலீடு அதிகரிச்சிருக்கிறதால கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும். வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் குறைஞ்சிருக்கு. உற்பத்தி துறையில் இந்தியா முக்கிய இடம் வகிக்கும் அப்படின்னு உலக நாடுகள் நம்புது அப்படின்னு சொல்லியிருந்தார். சூரிய ஒளி காற்றாலை மின்சார உற்பத்தி வேகமாக அதிகரிச்சிட்டு இருக்கு. விண்வெளி திட்டங்களில் உலக அளவில் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக் இன் இந்தியா அப்படின்றது இப்போ உலக பிராண்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய ரயில்வே முழுமையாக மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொன்னவர், தாய்மொழியில மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளாகத்திலேயே கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. சென்ற முறை நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயும் வெளியேயும் போராட்டத்தில் ஈடுபட இளைஞர்கள் முயற்சித்த காரணத்தால் தற்போது பாதுகாப்பு மிகவும் பலமாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைந்து விட்டார். அவருடைய மெய்க்காவலர்கள் அடங்கிய குதிரைப்படை ஆகியவை அவருக்கு முன்னும் பின்னுமாக அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.